லைஃப்ல எந்த பக்கம் திரும்பினாலும் அடி மேல அடியா விழுகுதா? வாழவே வழி தெரியாம திக்கற்று நிக்கிறீங்களா? திக்கற்று நிற்பவர்களுக்கு திருப்பத்தை தர கோவில் தான் விராலிமலை முருகன் கோவில். வாழவே பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார் அருணகிரிநாதர். ஆனா அவரை காப்பாற்றி தடுத்தாட்கொண்டார் முருகப்பெருமான். அன்னையிலிருந்து முருகப்பெருமானோட ஆணைப்படி பல திருத்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வாழ்த்தி பல திருப்புகளை பாடினார் அருணகிரிநாதர். அப்படி திருவண்ணாமலையை விட்டு அவர் முதல்ல போன ஊர் தான் வயலூர். அங்க போய் முருகப்பெருமானை நினைத்து மனதார திருப்புகளை பாடிட்டு வெளியில வராரு. அதுக்கப்புறம் எங்க போறது, எந்த கோவிலுக்கு போறது அப்படின்னு தெரியாம திக்கற்று நின்றுகிட்டு இருந்தாரு அருணகிரிநாதர். அப்பனே முருகா எனக்கு வழிகாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு. உடனே முருகப்பெருமான் வேடனாய் வந்து விராலிமலைக்கு வழிகாட்டினாரு. முருகப்பெருமானோட அந்த வேடன் திருக்கோலத்தை பார்த்த அருணகிரிநாதர் நெகிழ்ந்து போய் ஒரு திருப்புகழை பாடினாரு. அந்த திருப்புகள் தான் முருகப்பெருமானோட திருக்கோலத்தை அழிக்கக்கூடிய திருப்புகள் அப்படின்னு நம்பப்படுது. இப்படி திக்கற்று நின்ற அருணகிரிநாதருக்கு வழிகாட்டிய விராலிமலை முருகனே தன்னை நம்பி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் துணைவனாய் ஆசிரியராக இருக்கிறார் அப்படிங்கிறது வாரியார் சுவாமிகளோட வாக்கு. விராலி மரங்கள் அதிகம் இருந்தனால இந்த மலைக்கு விராலிமலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. 2000 ஆண்டுகள் பழமையான திருத்தலம் தான் இது. விராலிமலை அப்படின்னு சொன்னாலே எல்லோரோட ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது மயில்கள் தான். 1500க்கு அதிகமான மயில்கள் விராலிமலையில இருக்கு. அருணகிரிநாதருக்கு அஷ்டம சித்திகளை முருகப்பெருமான் இங்கே தான் உபதேசித்தாரு. வாழவே வழி தெரியலையேன்னு கவலைப்படாதீங்க, வழிகாட்டுறதுக்கு தான் விராலிமலை முருகன் இருக்காரு. வேண்டுற வரம் எல்லாமே கிடைக்கிற இந்த விராலிமலை முருகன் கோயில் 1500 வருஷத்துக்கு மேல பழமையானதுன்னு சொல்றாங்க. சோழர்கள் காலத்திலே வழிபாடுகள் நடந்திருந்தாலும் 18, 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. திருச்சியிலிருந்து மதுரை ஹைவேஸ்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சின்ன குன்று மேல அமைஞ்சிருக்க இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் சொல்றாங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி பழனியப்ப செட்டியாரோட மாடு காணாம போனப்ப மயில் ரூபத்தில் முருகன் வந்து சாட்சி சொன்னது, உச்சிகால பூஜையில சுருட்டு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நிகழ்வுகள் சொல்றாங்க. மலைக்கு மேல ஏற பழைய பாதை, சறுக்கு பாதை, மலை உச்சி வரைக்கும் வண்டியில போறதுக்கான பாதைன்னு சொல்லிட்டு 3 பாதைகள் இருக்கு. சின்ன மலைக்கு மேலே ஏறி ரம்யமான அந்த கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு பண்றதுலாம் ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு சொல்லணும். இந்த ஸ்தலத்துல இருக்க முருகனை வழிபடுறப்ப மன அமைதியும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும்னு சொல்றாங்க. பிரார்த்தனைபடி குழந்தை பிறந்ததும் குழந்தைய சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு குழந்தையோட தாய்மாமன்கள் குழந்தைக்கு பதிலாக தவிட சாமிகிட்ட தந்துட்டு குழந்தைய பெற்று பெற்றோரிடம் தராங்க. இந்த கோயில் 2000 ஆண்டு பழமையான கோயிலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இருக்க மயில்களோட எண்ணிக்கை 1500க்கும் மேல இருக்கு. இந்த ஸ்தலத்துல தான் முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்ததா கூறப்படுது. மயில பார்த்துக்கிறியா? தேடி இருக்குப்பாங்க.
இங்கே போயிட்டார் பாரு.